லைஃப் லாங் நான் ட்ரிங்க்ஸே பண்ணதில்லை அப்படின்னு நீங்கள் பெருமை அடிச்சிக்கிறீங்களா? அப்படியே பெருமை அடிக்க முடியாது. உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் இருக்குது. அதை வீடியோட எண்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். மிடில் ஏஜஸில் மதுபானங்கிறது ஒரு பாதுகாப்பான விஷயமா இருந்ததுனால தண்ணீரை விட பீர் தான் அதிகமாக குடிச்சிருக்காங்க. ஏன்னா சுத்தமான தண்ணி கிடைக்கிறத விட பீர் கிடைக்கிறது ஈஸியான விஷயம். யாராவது குடிச்சிட்டு வேலைக்கு வந்தால் என்ன சொல்வீங்க? ஆனால் இந்த நாட்டில் அதிபர் குடிச்சிட்டே வந்து பட்ஜெட்டை தாக்கல் செய்யலாம். ஆமாங்க, ஒரு விதி விலக்கோட இங்கிலாந்தில் மதுபானம் வந்து பாராளுமன்றத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் வருடாந்திர பட்ஜெட் அறிக்கையை தாக்கல் செய்யும்போது அதிபர் மட்டும் குடிக்கலாமா? ஒருவேளை பட்ஜெட்டை பார்த்து மயக்க வராமல் இருக்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்களோ? சிவப்பு நிற வைன், விஸ்கி இதெல்லாம் இப்படி இருக்கிற டார்க்கான ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சா கடுமையான ஹேங் ஓவர் விளைவிக்குமா? அதுக்கு பதிலாக ஒயிட் ஆர் தெளிவான மதுபானங்கள் மிதமான ஹேங் ஓவர் கொடுக்குமா? குடிக்கிறதே தப்பு. இதில் என்னங்க டார்க் அண்ட் ஒயிட்? அதில் கூட டார்க்கு தாங்க கம்மியாக வச்சுருக்காங்க. வோட்கான்றது உலகம் முழுக்க ஒரு ஃபேமஸான ஒரு மதுபானம். சுமார் வருஷத்துக்கே 5 மில்லியன் லிட்டர் வோட்கா கன்சூம் பண்ணுறாங்க. நீங்கள் லைஃப் லாங் குடிச்சதே இல்லைன்னு பெருமைப்படுறீங்களா? அப்படியெல்லாம் அவசரப்பட்டு ஒரு முடிவு வந்துடாதீங்க. நீங்கள் டெய்லி சாப்பிட்ற காய்கறிகளையும் கிட்டத்தட்ட பழங்கள்லையும் கொஞ்சமாவது ஆல்கஹால் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னங்க குடிக்காமே தலை சுத்துதா? இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா டெய்லி இது மாதிரி உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி இது மாதிரி வீடியோஸ் வரும்.